அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனிதர்களாகிய நாம் வாழ்வில் என்றும் பொறுமையாக இருப்போம், பொறுப்புடனும் இருப்போம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறளின் இல்வாழ்க்கை என்னும் அதிகாரத்தில் வரும் இந்த குறள் ஒரு இல்லறத்தான் சமூகத்தில் எத்தகைய கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை இது அழகாக விளக்குகிறது. திருக்குறள் 41. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. பொருள்: பெற்றோர், மனைவி, குழந்தைகள் என இயல்பாகவே தன்னை சார்ந்துள்ள 3 பிரிவினருக்கும், அதாவது துறவி, மாணவர், வறியவர் என்றும் இதற்கு பொருளுண்டு. அறநெறி தவறாமல் நின்று உதவி செய்பவனே சிறந்த இல்லறத்தான் ஆவான். இதன் சிறுகதை இறைவனுக்கு நெருக்கமானவன். ஒரு சிறிய கிராமத்தில் கதிர் என்ற இளைஞன் வசித்து வந்தான். அவன் ஒரு சிறிய கடையில் வேலை செய்து வந்தான். அவனது வருமானம் குறைவுதான் என்றாலும் அவன் தன் வாழ்க்கையை மிகவும் நேர்மையாக நடத்தினான். கதிரின் வீட்டில் அவனது வயதான பெற்றோர், படிக்கும் தங்கை மற்றும் அவனது மனைவி இருந்தனர். ஒருமுறை ஊரில் பெரிய திருவிழா வந்தது. கதிரின் நண்பர்கள் அனைவரும் புது துணிகள் எடுத்துக்கொண்டு ஊரூராக சுற்றி மகிழ்ந்தனர். ஆனால் கதிர் மட்டும் எப்போதும் போல வேலைக்குச் சென்று கொண்டிருந்தான். அவனது நண்பன் ரவி கேட்டான், "கதிர், நீ ஏன் எங்களோடு வரவில்லை? ஒரு நாள் ஜாலியாக இருந்தால் என்ன?" அதற்கு கதிர் சிரித்துக்கொண்டே சொன்னான், "ரவி, எனக்கு ஜாலியாக இருக்க ஆசைதான். ஆனால் என் அப்பாவுக்கு மருந்து வாங்க வேண்டும், என் தங்கை பள்ளிக்குச் செல்ல புத்தகம் வாங்க வேண்டும், என் மனைவியின் தேவைகளையும் கவனிக்க வேண்டும். நான் ஆடம்பரமாக செலவு செய்வதை விட என் குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்துவதில்தான் எனக்கு மகிழ்ச்சி." ஒருமுறை அந்த ஊருக்கு ஒரு பெரிய ஞானி வந்தார். அவரிடம் ஊர் மக்கள் பலர் சென்று, "நாங்கள் கடவுளை அடைய என்ன செய்ய வேண்டும்? காட்டிற்குச் சென்று தவம் இருக்க வேண்டுமா?" என்று கேட்டனர். அப்போது அந்த ஞானி கதிரை சுட்டிக்காட்டி, "இந்த இளைஞனை பாருங்கள். அவன் எங்கும் ஓடவில்லை. தன் வீட்டிலுள்ள பெரியவர்களையும் தன்னை சார்ந்தவர்களையும் அறநெறியில் நின்று தாங்குகிறான். தன்னை சார்ந்தவர்களை கைவிடாமல் அவர்களுக்கு நல்ல துணையாக இருப்பவன் எவனோ அவனே இறைவனுக்கு நெருக்கமானவன்" என்றார். கதிரின் பொறுமையையும் கடமையையும் கண்டு நண்பர்கள் வியந்தனர். தன் குடும்பத்தை காப்பதே ஒருவனின் முதல் அறம் என்பதை அன்று அனைவரும் உணர்ந்தனர். மேலும் இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.